தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டை பாதிக்காத வகையிலே, தென் மாநிலங்களை பாதிக்காத வகையிலே, முக்கியமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதிக்காத வகையிலே அது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்திருக்கிறார்கள். வராத சில கட்சிகளிடமும் கௌரவம் பார்க்காதீர்கள், இது தமிழ்நாட்டுடைய நலனை மையமாக கொண்ட ஒரு கூட்டம், அதனால் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும், அதனால் தனிப்பட்ட கௌரவ உணர்வுகள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக தமிழ்நாட்டு நலனை பலி கொடுக்காதீர்கள் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கேள்விக்கு, அதாவது தொகுதி பங்கீடு என்பது, மறுவரை என்பது தமிழ்நாடை பாதிக்க கூடாது என்ற அந்த கருத்துக்கு சமீபத்திலே தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரோராட்டா பேசிஸ்ல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அந்த அடிப்படையிலே அது நடந்தாலும், மறுவரை நடந்தாலும், அந்த தொகுதி சீரமைப்பிலே தமிழ்நாட்டுக்கு எந்த குறைப்பும் இருக்காது, எண்ணிக்கையிலே நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையிலே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அது ஒரு தெளிவை தருவதற்கு பதில் பல குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் ஒவ்வொரு முறையும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாப்புலேஷன் பேசிஸா தான் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும். ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட பிறகு, 71ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடக்கவில்லை. அதன் அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை குறைப்பை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் அதை பெருசா எடுத்துக்காம மக்கள் தொகை அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு பேலன்ஸ் வரக்கூடிய இரண்டு விதமான இந்த மாநிலங்களுக்கு இடையே ஒரு சீரான நிலை வரும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மறுபடியும், ஏன்னா மகளிர் மசோதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு செயல்படுத்தப்படும், அது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அதனால அதே போல பல கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்திலே பதில் அளிக்கக்கூடிய அமைச்சர்களும் இந்த மறுசீரமைப்பை பற்றி பல முறை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பாதிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா, தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறைக்கப்படாது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இப்பொழுது 39 இருக்கிறது. அதே அளவுல இருந்தாலும் மற்ற மாநிலங்கள், இப்ப யூபி போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைக்கப்படவில்லை. அதனால அவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கை தரப்படும் என்றால், ராஜஸ்தானோ, மத்திய பிரதேஷோ, பீகாரோ இவங்கெல்லாம் எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகரிக்கும். ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, கேரளா இல்லைன்னா ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அதே நிலை இருக்கும். ஆனா நீங்க சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்று தமிழ்நாட்டோட எம்பிஸ் மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில 543ல 7.18% இருக்கிறோம். ஆனா இப்படி மாறும் பொழுது அது 5%, 5.7% குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுல நம்ம மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவோம். தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே உள்துறை அமைச்சரோ அல்லது
அங்க இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டோ நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா இந்த பயம் இது வந்து நியாயமான ஒரு அச்சம். இதை நாம் இதுல ஒரு தெளிவு பெற்றால்தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும். வேற இல்லைங்க, பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கு. இத வந்து எப்படி சரி செய்யறது, இது வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாமல், தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இதை செய்யறதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்திருக்கிறார்கள். அங்கே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படும். எது வந்து சரியாக எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறதோ அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன் வேணும்ல, அந்த டிஸ்கஷனுக்கே சில கட்சிகள் வர தயங்குகிறார்கள். பிஜேபியும் அங்க வந்து நியாயமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உள்துறை அமைச்சர் வந்து ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல தான் வந்து பேசியிருக்காரு. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துக்க முடியுமா? அது எப்படி அதை வச்சு விஷயம் பேசுறது வந்து மக்கள் வந்து திசை திருப்பி அண்ணாமலை? ஏன் உள்துறை அமைச்சர் எங்க தனியா பேசினாலும் இல்லைன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல பேசினாலும் உள்துறை அமைச்சர் தானே. சோ அவருடைய கருத்தை வந்து அப்ப வந்து அவர் வந்து தனியார் மேடையில பேசினா அதை எடுத்துக்க கூடாது, வந்து பார்லிமெண்ட்ல பேசினா மட்டும்தான் வந்து அவர் உள்துறை அமைச்சர், அப்பொழுதுதான் அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேணும்னு அவங்களே சொல்றாங்களா? அவங்க தெளிவுபடுத்தணுங்கிற வார்த்தை சொல்லாம நீங்க எடுத்தவொடனே ஸ்டார்டிங் ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படிங்கறது இல்லையா? ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் தெளிவுபடுத்துவதற்கான ஒரு ஒருமித்த குரலை எழுப்ப முடியும் இல்லையா? அததான் வந்து முதலமைச்சருடைய கருத்து என்னன்னா, எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமா இருக்கு. திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு, தென் மாநிலங்கள், மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்முடைய நிலைப்பாடு. சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். இல்லைங்க, இப்ப வந்து சென்சஸ் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்த பொழுது சென்சஸ், அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா. அதனால ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். ஆனா இத வந்து நீங்க வந்து டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்ப வந்து நீங்க அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். இப்ப நீங்க அவங்க சொல்றபடி வந்து இப்ப இருக்கக்கூடிய இதே எண்கள் 543 அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க அத தொகுதிகளை சீரமைச்சீங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கப்படும். நம்ம வந்து கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 தொகுதிகளை இழக்க நேரிடும், எம்பிக்களை இழக்க நேரிடும். ஆனா அவங்க இல்லைன்னா 848 இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து நம்பர்ஸ் அதிகம் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பயம். வந்து இப்ப 7 இருக்கிறது 5 குறைந்து விடும். என்னங்க இல்லைங்க, அதுதான் நாம என்ன சொல்றோம்னா பார்லிமெண்ட்லயோ இதுலயோ ஒரு ஆரோக்கியமான டிபேட்டும் டிஸ்கஷனும் இருக்கணும். எல்லாருடைய கருத்தும் கேட்கப்பட்டு அதுக்கு என்ன யாரையும் பாதிக்காத வகையிலே ஒரு எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு டிபேட் இருந்து வந்து விவாதம் இருந்தால்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை. இல்லைங்க, திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது இல்ல. அதை இல்ல ஒரு நிமிஷங்க, அது நான் திமுக இல்ல ஒரு செகண்ட், அந்த திமுக சார்பா ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அதனால அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்
முதலமைச்சர் அவர்கள் தாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை சொல்லுவார். ஆனா இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இல்லையா, தெலுங்கானா முதலமைச்சர் இதை பத்தி பல முறை பேசியிருக்கிறார். அதே போல வந்து கேரளா முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் இதை பற்றி ஒரு சமீபத்தில் கூட கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி வந்து தனக்கு இருக்கக்கூடிய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன், ஐ சப்போர்ட் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்லயும் யூரோப்பியன் யூனியன்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணிருக்காங்க? அதுல இருந்து நம்ம எதுவும் அவங்க சால்வ் பண்ணிருக்கிறது த்ரூ டிபேட், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு நியாயம் வழங்க வேண்டும் என்ற வகையிலே தான் அது தீர்க்கப்பட முடியும். இதுக்கு இவங்க என்ன வந்து பதில் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து தெளிவாக சொன்னாதான் நமக்கு தெரியும். அது மேல வந்து நம்ம வந்து விவாதம் கொண்டு வர முடியும். ப்ரோராட்டா பேசிஸ்ல உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு பொத்தாம்படையாக எதுவுமே வந்து தெளிவில்லாத ஒரு வகையில ஒரு கருத்தை சொல்லிட்டு போறது. அதுவும் அவங்க கட்சிக்காரங்களே வந்து அது தனி மேடையில சொன்னது பொது மேடையில சொல்லலன்ற மாதிரி விவாதங்களை கிளப்புவது குழப்பத்தை தான் அதிகரிக்கும். இல்லைங்க, ஆக்ட் படி வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது. ஆனால் அப்பொழுது ஜனத்தொகை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து 71க்கு முன்னாடி அந்த இது கிடையாது, நிலைப்பாடு இல்லை. அதற்கு பிறகு நான் வந்து பல மாநிலங்கள் வந்து ஜனத்தொகையை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத முனைப்போடு தமிழ்நாடு செயல்படுத்தி இருக்கிறது. அதனால நம்ம பாதிக்கப்படுறோம். முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒருமித்த குரலில் இந்த கருத்தை சொல்ல வேண்டும். அடுத்து நிச்சயமாக முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசி இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வார்கள். ஏன்னா இப்பொழுதே வந்து நிறைய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் அது போல வந்து சில பயங்கள் கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக வெளியே சொல்லியிருக்கிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை உருவாக்கவில்லை. நீங்க புதிய கல்விக் கொள்கை பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கல்விக் கொள்கையில நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்க தர வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நாங்க தர வேண்டிய நிதியை அப்பொழுதுதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். தரணும்னா நீங்க NEP-ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு யார் வந்து இதை கொண்டு வந்து நம்ம மீது திணிப்பது? அது வந்து ஒன்றிய அரசாங்கம். சோ நம்ம வந்து அந்த பிரச்சனைய உருவாக்கல. பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நிற்கிறோம். அதனால நம்ம இந்த கருத்துக்களை உருவாக்கவில்லை. அதே போல வந்து டீலிமிட்டேஷன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எப்படி பண்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ண அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியாது. அது வருமுன் காக்கணும் இல்லையா?